தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகாவை புறக்கணித்தார், எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தை புறக்கணித்தார், அதிமுகவில் இணைந்தார். ஆம், 2026 தமிழக சட்டசபை தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் அருண்குமார். இவர் விசில் சின்னத்தில் போட்டியிடுவதற்காக வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். மாற்று வேட்பாளரும் மனு தாக்கல் செய்தனர். ஆனால் எடப்பாடி தவேகா வேட்பாளர்களை விலைக்கு வாங்கினார். கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கினார். இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் அருண்குமார் தனது வேட்பு மனுவை வாபஸ் வாங்கி கொண்டு தலைமறைவானார். இந்த சூழ்நிலையில் எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் போட்டியிடவில்லை. சுயேட்சை வேட்பாளரை தத்தெடுத்து பிரச்சாரம் செய்தனர். ஆனால் தோல்வியடைந்தனர். எடப்பாடி பழனிசாமி ஏறத்தாழ 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். எடப்பாடியிடம் கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கி கொண்டு போட்டியிலிருந்து விலகிய அருண்குமார் தலைமறைவாக இருந்தார். பிறகு அவர் தவேகாவில் இணையவில்லை. நேற்றைக்கு முன்தினம் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டார். தமிழக வெற்றி கழக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட அருண்குமார் எடப்பாடியிடம் பணத்தை வாங்கி கொண்டு மனுவை வாபஸ் பெற்றார். தற்பொழுது அதிமுகவில் இணைத்து கொண்டார். எடப்பாடியை எதிர்த்து போட்டியிட்டிருந்தால் ஒருவேளை அவர் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியிருக்கலாம், அல்லது அமைச்சராக கூட ஆகியிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை இழந்தார். தாம் தோற்றுவிடுவோம் என பயந்து எடப்பாடியிடம் பணத்தை வாங்கி கொண்டு அதிமுகவுக்கு ஓடிப்போனார். ஆனால் யாருமே எதிர்பாராத வகையில் பல தவேகா வேட்பாளர்கள் வெற்றி பெற்று தமிழக அமைச்சரவையில் அமைச்சர்களாகிறார்கள். நம்பவே முடியவில்லை. பிளாக்ல டிக்கெட் விற்றவங்க, கொத்தனார் வேலை பார்த்தவங்க, ஆட்டோ ஓட்டினவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை பார்த்தவங்க, டெபாசிட் கட்டவே பணம் இல்லாதவங்களாம் போட்டிக்கிட்டு எம்எல்ஏ ஆகி இப்போ மந்திரியாக இருக்காங்க. ஆனால் எடப்பாடியை எதிர்த்து போட்டிக்கிட்ட அருண்குமார் எடப்பாடியிடம் பணத்தை வாங்கி கொண்டு எஸ்கேப் ஆகிட்டாப்பில். ஒருவேளை எடப்பாடியை எதிர்த்து போட்டிட்டு இருந்தால் அவர் எம்எல்ஏ ஆகியிருக்கலாம், அமைச்சர் ஆகியிருக்கலாம். தற்பொழுது இவர் எடப்பாடி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார்.